நேயர்களே, அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. அது நம்ம மாவட்ட வாரியாக பார்த்துடலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 தொகுதிகளில் கும்மிடிப்பூண்டி சுதாகர், திருத்தணி திரு கோ ஹரி, மாதவரம் மூர்த்தி அவர்கள், அதே போல பொன்னேரியில் பலராமன், திருவள்ளூர் BV ரமணா, திருவொற்றியூரில் திரு குப்பன் அவர்கள், இவங்க தான் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில். இது திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பட்டியல். அடுத்தது செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்க்கும்போது தாம்பரத்தில் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் ex-MP, அதே போல செங்கல்பட்டில் திரு கஜேந்திரன், செய்யூர் தனி தொகுதியில் திரு ராஜசேகர், மதுராந்தகம் தனி தொகுதியில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் மீண்டும் களமிறங்குகிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதியில் திரு பழனி அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். காஞ்சிபுரத்தில் சோமசுந்தரம் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவர் முன்னாள் அமைச்சர்னு நினைக்கிறேன். ஆமாம், திரு சோமசுந்தரம் முன்னாள் அமைச்சர். அதே போல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் தனி தொகுதியில் திரு ரவி அவர்கள் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருக்கு மீண்டும் வாய்ப்பு. ஆற்காடுல திரு SM சுகுமார் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார். இது ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய நிலவரம். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திரு ராமு அவர்கள் கடந்த முறை துரைமுருகன் அவர்களுக்கு கடுமையாக டஃப் கொடுத்தவர், அவருக்கு தான் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை ஒரு 750 ஓட்டு வித்தியாசத்தில் தான் திரு துரைமுருகன் காட்பாடியில் வெற்றி பெற்றார். அதே போட்டி வேட்பாளர் அவருக்கு போட்டி கொடுத்த அதே ராமு அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வேலூரில் திரு அப்பு, அணைக்கட்டு வேலழகன், குடியாத்தம் தனி தொகுதியில் திருமதி பிரீதா அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருமதி பிரீதா புருஷோத்தமன். இது வேலூர் மாவட்டத்தினுடைய நிலவரம். திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாணியம்பாடியில் திரு செந்தில்குமார் MLA அவர்கள் தற்போது MLA மீண்டும் வாய்ப்பு. ஆம்பூரில் திரு வெங்கடேசன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை தனி தொகுதியில் திரு TM தமிழ்ச்செல்வம் MLA அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு. பர்கூரில் திரு EC கோவிந்தராஜன், கிருஷ்ணகிரியில் திரு அசோக் குமார் MLA அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு. ஹொசூரில் திரு பாலகிருஷ்ண ரெட்டி முன்னாள் அமைச்சர், அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இதிலேயே பாருங்கள், நம்ம 2 சிட்டிங் MLA, ஒரு முன்னாள் அமைச்சர் இருக்கிறாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். அதே போல் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் மரகதம் வெற்றிவேல் அவர்கள் போட்டியிடுறாங்க பாப்பிரெட்டிப்பட்டி. அரூர் தனி தொகுதியில் திரு V சம்பத்குமார் சட்டமன்ற உறுப்பினருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தருமபுரி மாவட்டத்தில் 2 தொகுதிகளில் தான் அதிமுகவுடைய போட்டி இருக்கிறத பார்க்க முடியுது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.